ஊழ சதை அதிகமாக இருக்கிறது கையில், செஸ்ட்டோ, பிரஸ்ட்லேயோ இல்லை தொப்பையில், பின்னாடி இடுப்பு, பெட்டெக்ஸ், காலில் எல்லாம் அதிகமாக குண்டாக இருக்கிறவங்க, அப்புறம் அந்த குண்டாக இருக்கிறதோடு சேர்த்து இந்த இடத்துலலாம் அதிகமாக இருக்கிறது, இல்லைன்னா தைராய்டு, ஹார்மோனல் இம்பேலன்ஸு, ஹைப்போகோனடிசம், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ்னால குண்டாக இருக்கவங்களுக்கு ஜிம்முக்கு போயோ இல்லை வாக்கிங் போயோ யோகா பண்ணியோ ஹார்டான எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் குறைக்க முடியாது. ஏன்னா உங்கள் வெயிட்டுக்கு ஹார்மோன்ஸ் அதிக காரணமாக இருக்குது. அதனால் ஹார்மோன்ஸ்னால் தான் 95% பேர் குண்டாக இருக்காங்க. ஏன்னா நம்மளோட வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் ஹார்மோன்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது. சுகர்னு ஒரு நோய் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சுகருங்கிற நோயே ஒரு ஹார்மோன்னால தான் வருது, இன்சுலின்கிற ஹார்மோன்னால். இன்சுலின் ஒரு ஹார்மோன்னே இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குது, அவேர்னஸ் இல்லாமல். அந்த ஹார்மோன்னால தான் வருது. உங்களுக்கே தெரியும் ஹார்மோன் எதில் சுரக்குன்னு. ஹார்மோன் அன்பில், மகிழ்ச்சியில், ஹக்கில், கிஸ்ஸில், ட்ராவலில், ஈட்டிங்கில், அப்புறம் நல்லா சுற்றுறதுல, இயற்கையை ரசிக்கிறதுல, நம்மளே செல்ஃப் லவ், நம்ம மேலே நம்ம அன்பு செலுத்துறதுல, பிறருக்கு உதவி செய்யறதுல, பிறரை பாராட்டுறதுல, நம்மளை பாராட்டிக்கிறதுல, மியூசிக் கேட்கறதுல, டான்ஸ் ஆடுறதுல, அப்புறம் சாமி கும்பிட்றதுல, கடவுள் மேலே பாரத்தை போட்டு நிம்மதியாக இருக்கிறதுல, இதில் தான் ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இதை தவிர உணவு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான், 75% மகிழ்ச்சினால தான் வரும். அதனால் அப்படி மகிழ்ச்சியாக இருந்தால், நான் சொன்ன மாதிரியெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி வெயிட் ஏறாது. அப்போ ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற எக்ஸசைஸும் ஓவராலாக கலோரிஸ் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற எக்ஸசைஸும் பண்ணால் தான் நல்லாவும். அதனால் நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அந்த மாதிரி இன்றைக்கி நான் எக்ஸசைசஸ் சொல்லித்தரேன். உடம்புல தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணி தான், நம்ம ஹார்மோன்ஸை ஓகே பண்ணி தான் நம்மளோட வெயிட்டை, தொப்பையை எல்லாத்தையும் நார்மலாக வச்சுக்க முடியும். ஸ்கின்னை நல்லா வச்சுக்க முடியும். பிபி இல்லாமல், சுகர் இல்லாமல் வாழ முடியும். சுகரோ பிபியோ இருந்தாலும் ரிவர்சல் ஆயிரும். அப்படி தலையிலேருந்து பாதம் வரைக்கும் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லாதனால இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அதாவது மன அழுத்தம், சோகம், படபடப்பு, அப்புறம் டென்ஷன், நெகட்டிவ் திங்கிங், அன்பு இல்லாதது, அதாவது இதுவாக ஃப்ரெண்ட்லி இல்லாமல் ஹேட்டு, ரொம்ப வெறுப்பில் இருக்கிறது, போர் அடிக்கிற வாழ்க்கை, இதெல்லாம் போகிறதுக்கு இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோடு சேர்ந்து உங்கள் மனசையும் ஓப்பனாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி படுத்துக்கோங்க, நல்ல மியூசிக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு அப்பர் காஸ்டல் ப்ரீத்திங், அடுத்து லோவர் காஸ்டல் ப்ரீத்திங், அடுத்து டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங், ஈச் 7 டைம்ஸ் செய்யுங்க. அப்பர் காஸ்டல் ப்ரீத்திங் ஃபஸ்ட்டு 7 தடவை உள்ளே இழுக்கிறது, அடுத்து 7 தடவை ஹோல்டு பண்ணுறது, அடுத்து 9 தடவை வெளியில் விடுறது. லோவர் காஸ்டல் ப்ரீத்திங் 7 தடவை உள்ளே இழுக்கிறது, 7 தடவை ஹோல்டு பண்ணுறது, 9 தடவை வெளியில் விடுறது. டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் 9 தடவை உள்ளே இருக்கிறது, 9 தடவை ஹோல்ட் பண்ணுறது, 7 தடவை வெளியில் விடுறது. இந்த ரெண்டும் சுத்தப்படுத்துறதுக்காக, ரெசிடியூல் வால்யூமை வெளியில் அனுப்புறதுக்கும், இந்த டயஃப்ரமேட்டிக் இது லங் வால்யூமை அதிகப்படுத்துறதுக்கும் செய்கிறோம். இப்போ நான் கையில் தான் காட்ட முடியும், வாயால் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு 7 உள்ளே இருக்கிறேன்னு அர்த்தம், அடுத்த 7 ஹோல்டுன்னு அர்த்தம், அடுத்த 9 வெளியில் விடுறேன்னு அர்த்தம். இப்போ பார்த்துக்கோங்க. அப்பர் காஸ்டல் இங்கே வரைக்கும் தான் இழுத்தேன், பார்த்துக்கோங்க. வயிறெல்லாம் இன்வால்வ் ஆகாது. அடுத்து 3வது இங்கே வரைக்கும் அப்பர் காஸ்டல் ப்ரீத்திங். அடுத்து லோவர் காஸ்டல் ப்ரீத்திங். எகெயின் 2 லோவர் காஸ்டல் இங்கே வரைக்கும் இழுக்கிறது, மூச்சை இங்கே வரைக்கும்.
மூணாவது. இப்போ டயஃப்ரமேட்டிக் 9 கவுண்ட் உள்ள இழுக்க போகிறேன், 9 கவுண்ட் ஹோல்டு பண்ண போகிறேன், 7 கவுண்ட் வெளியில் விட போகிறேன். ஏன்னா லங் வால்யூம் அதிகப்படுத்துறதுக்கு. இப்போ பாருங்க, வயிறு வரைக்கும் இழுப்பேன். டூ 9 வரைக்கும் இழுக்கிறேன், 9 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறேன், 7 வரைக்கும் வெளியில் விடுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணி நம்மளோட ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி குறைச்சி கார்டிசோல் லெவலை குறைச்சாலே வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆகும், சுகர் சரியாகும், பிபி சரியாகும், கழுத்து வலி சரியாகும், இடுப்பு வலி சரியாகும். இதை தவிர தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸையும் ஜென்டிலாக கண்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் 7 தடவை பண்ணுறப்போ வெயிட்லாம் நல்லா குறையும். எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.